இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மச்சான் அப்படி பண்ணிட்ட? 1000 இருந்தாலும் சாம் நமக்கு ஃப்ரெண்டுடா. இத்தனை நாள் கூடவே இருந்துச்சு. டேய் கேடி, என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? அவளுக்கு யாரு சப்போர்ட் பண்ணாலும் அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவேன். நீயும் கிளம்புறியா என்ன? டேய் மச்சான், நான் உன்ன நம்பி வந்திருக்கேன்டா. அவளுக்கு சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ணல. உன் கோவத்தை பார்த்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதான். கோவப்படாம என்னடா பண்ண சொல்ற? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அத்தனை பேர் முன்னாடி தமிழ் அவமானப்படுத்திருப்பா. கேடி, உனக்கு தெரியாதுடா, ஏற்கனவே பல தடவை அவளை வார்ன் பண்ணிருக்கேன்டா. திரும்ப அவ இப்படி பண்றானா அது என்ன அர்த்தம்? இவன் யாரு? இவன் சொல்றதை நான் எதுக்கு கேட்கணும்? இவனால என்ன செஞ்சிட முடியும் திமிரு அவளுக்கு. ஆமா மச்சான், அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு அவன் மேல கொஞ்ச நாளாவே டவுட் இருந்ததுடா கேடி. நான் இல்லாத நேரத்துல தமிழ் அவ ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். இப்ப இதை பண்ணவ அதை பண்ண மாட்டாளா என்ன? ஆமா மச்சான், கண்டிப்பா யோசிப்பால. டேய், தமிழ் பாவண்டா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம என்னென்ன பேசிட்டா. தமிழ் அவ லைஃப்ல எவ்வளவு ட்ராஜடி பார்த்து வளர்ந்திருப்பா. அதெல்லாம் இவ பார்த்திருப்பாளாடா? இவ லைஃப்ல ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாளாடா? தமிழ் அவமானப்படுத்துறதுக்கு அவ யாரா? தமிழோட கால் தூசிக்கு வருவாளா அவ? டேய் போதும்டா. ஜனமா, என்ன ஜனமா, இப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வந்திருக்கீங்க. இன்னும் கம்ப்ளீட்டா நீங்க ரெக்கவரே ஆகல. அதுக்குள்ள ஆபீஸ்க்கு கிளம்பினா என்ன அவசரம்? என்ன தமிழ், நான் எப்பவும் போல நல்லா தான் இருக்கேன். வாக்கிங் போறேன், எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறேன். முன்ன விட இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நானும் சிபி சாரும் நினைக்கிறோம். நீங்க இன்னும் ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி? இது ரொம்ப முக்கியமான மீட்டிங் தமிழ், நான் போய் தான் ஆகணும். அவங்க என்னை எதிர்பார்க்கறாங்க. ஜானு, நான் போயிட்டு வரேன் ஜானு. அது என்ன முக்கியமான மீட்டிங்கா இருந்தாலும் சரி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சிபி, இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு. தமிழ் ஒரு ஆளால அதை சமாளிக்க முடியாது. நீ கூட இருந்தாதான் தமிழுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இல்ல ஜானு, இருந்தாலும் நீ தனியா. சிபி, கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் தனியா தான் ஓடிட்டு இருக்கேன். எவ்வளவு சொன்னாலும் ஜானு, ஜானு பாத்து ஜானு, பாத்து. ஒண்ணும் இல்ல ஜானு, உள்ள வா. முதல்ல வந்து உட்காரு. பரவாயில்ல. வா ஜானு, வா உள்ள வா. வா. தமிழ், போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரி. இட்ஸ் ஓகே. என்ன ஜானு? ஜனமா, இந்தாங்க தண்ணி. தேங்க்யூ. ஜானு, மீட்டிங் வேணாமே, இன்னொரு ஒரு வாரத்துக்கு தள்ளி வைய. ஆமா ஜனமா, ஆடிட்டிங் இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் மீட்டிங் வச்சா கூட நாங்க 2 பேரும் உங்க கூட வருவோம்ல. எதுக்கு? இந்த புடவை தட்டி விட்டதுக்கா? என்னாச்சு? அம்மா தெரியலம்மா, திடீர்னு இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுமா. செக் பண்ணுங்க. சரிங்கம்மா. என்ன லேட் ஆகுமா? கொஞ்ச நேரம் ஆகுமா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் பாக்குறேம்மா. சரி, நீங்க என்னன்னு செக் பண்ணுங்க, நான் இன்னொரு கால் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா. எவ்வளவு காசு எடுத்துட்டு போனாலும் காய்கறிக்கு பத்த மாட்டேங்குது. எவ்வளவு விலை சொல்றாங்க? அவங்க சொல்ற ரேட்டுக்கும் காய்கறி வாங்கினதுக்கும் சம்பந்தமே இல்ல. என்னத்த சொல்ல, விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சு.
அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நிறுத்து. என்ன அப்படி கூப்பிடவே கூப்பிடாத. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் மொத்தமா உன்னை தலை முழுகிட்டேன். என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எவ்வளவு ரத்தம் போகுது? ஆட்டோவை கூப்பிடுங்க. ஆட்டோ ஜானு ஜானு ஜனமா ஜானு நீங்க ஐயோ பிளட். என்னாச்சு? என்ன ஜனமா கையில எல்லாம் ரத்தம்? எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஜனமா? அத நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே நான் சொன்னல. இப்ப பாருங்க. ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட். யாருக்கு ஜானு? தெரியல. ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு லேடிய வேன் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதான் தூக்கிட்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிருக்கேன். பாத்துக்குங்க. பிளட் தேவைன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். டாக்டர், மேடம், பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு உடனே பிளட் வேணும். பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். அது இப்போதைக்கு எங்ககிட்ட ஸ்டாக் இல்ல. வெளியில தான் ட்ரை பண்ணணும். ஆமா, உங்கள யாருக்காவது ஏபி நெகட்டிவ் இருக்கா? எனக்கு இருக்கு டாக்டர். நான் கொடுக்குறேன். ஓகே குட். வாங்க உள்ள வாங்க மேடம்.